வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீபூஸ் vlog. ரொம்ப நாளாக நம்ம யூடியூப் சேனல் அப்படியே கிடைக்கும். சற்று மூணு மாதிரி இருக்கு. நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறேன் வீடியோஸ் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து தட்டிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தெரிஞ்சது தானே, திருப்பி அப்படியே சொல்லிக்கிட்டு பண்ணிவிடுங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணலைன்னா கீழே என்னோடய ஐடி கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் மேக்கப் டியூட்டோரியல் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் சிட்டஃபிலோட ஃபேஸ் கிளென்சர் வச்சு என் ஃபேஸ் நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து என் ஃபேஸை நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைமருக்கு கலர் பார் பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ இதை என்னோட டீ ஜோனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷில் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட போடலாம். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆயில் செக்ரெட் ஆகுமோ அங்கெல்லாம் நான் வந்து இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். மை டீ ஜோனில் தான் வந்து நிறைய ஆயில் செப்பரேட் ஆகும். அண்ட் இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் வந்து நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அது கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் கரெக்ட் பண்ண போகிறோம். அதுவும் இப்போ எனக்கு கலர் கரெக்டர் ரொம்பவே தேவைப்படும். ஏன்னா இப்போ தான் சிக்கன் பாக்ஸ் வந்து போனனால அதோட ஸ்கேர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இங்கே லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணணும். பிக்மெண்டேஷன்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது, நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகணும், இந்த வழி. ஸோ அந்த ஸ்கேர்ஸ் இருக்க இடத்துலலாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எதை வச்சு கரெக்ட் பண்ணணும்னு சொல்ல மறந்துட்டு பாருங்கள். நைக்காலேருந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை எடுத்து ஒரு ப்ரஷ் வச்சு நான் எடுத்து போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணலாம். அரல்ஸ் கையில் எப்படி எடுத்து நல்லா இருக்கும். அங்கே அப்படியே லைட்டாக ரொம்ப எடுத்து அப்படியே பெயிண்ட் மாதிரி பூசிடாதீங்க, லைட்டாக. உங்களுக்கு அண்டர் ஐஸில் டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை பிக்மெண்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட இந்த ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன் ரொம்ப இருக்காது, இருந்தாலும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் எடுங்க எப்பவுமே. ரொம்ப ப்ராடக்ட் ஏன்டா அந்த பக்கம் பார்க்குறேன்னு பார்க்காதீங்க. அந்த முதல் 2-3 மாதமாக நாங்கள் ஹோம் குவாரண்டைன்லேயே இருந்தோம். கொரோனானால இல்லை, சிக்கன் பாக்ஸ்னால. ஸோ எஸ் எங்கெங்கெல்லாம் எனக்கு தேவையோ நான் அங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எஸ் பண்ணிக்கிட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின் இந்த பேலட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைக்காலேருந்து வாங்கிக்கலாம், நைக்கால இது அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேக்லேருந்து கூட இந்த கன்சீலர் பேலட் வாங்கிக்கலாம். இதில் உங்கள் ஸ்கின் டோனோட டார்க்கர் ஷேடாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை எடுத்து நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். எடுத்து இந்த டார்க்கர் ஷேட் எடுத்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் போட்டுக்கோமோ அங்கெல்லாம் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறோம். ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இல்லை, லைட்டாக அந்த இடம் மட்டும். ஒரு எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பாஞ்சிலே வந்துடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்சீலர் முடிஞ்சாச்சா, நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோமா? கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். மெப்ளின் ஃபிட்மிலேருந்து இந்த ஷேட் எடுத்து 330ன்ற ஷேட் எடுத்து
என் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சமாக இது நிறையவே இருக்கு, போதும், ரொம்ப கம்மியாகவே. இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வேணும்னா கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேட் அண்ட் நல்ல ஒரு பிளெண்டிங் இருந்தாலே போதும். மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கேமராவில் எப்படி இருக்கு? தன்னா எத்தா மாசா தீபிகாவா முடிச்சிட்டோமா? அல்லதான் ஒரு நீட்டான பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இது போதும், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ லாக்மி அப்சல்யூட் ஸ்பாட்லைட் இதில் இருந்து என்ன ஷேட் எடுக்கிறேன்னு நினைக்கிறத யோசிக்கிறேன். ஓகே, க்ரீஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடலாம். ஒரு டிரான்சிஷன் லைனுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஷேட் எடுத்துக்கிறோம், கைண்ட் ஆஃப் பீச். இதை எடுத்துட்டு டிரான்சிஷன் லைன்னா தோ இங்கே இருக்கல இந்த போன் ஐபோன் லைட்டாக சொரி இந்த டிரான்சிஷன் லைனில் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், இதை வந்து இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணோம். நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். எப்பயுமே லைட்டர் ஷேட்ல இருந்து அப்புறமா டார்க் போங்க. மேலேயே வந்து நல்ல ஒரு டார்க் ரெட் அந்த மாதிரி கொடுத்துட்டு போகாதீங்க. லைட்டர் ஷேட்ல இருந்து இறங்குங்க. ஒரு ஷிம்மர் கைண்ட் ஆஃப் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு ஜஸ்ட் நான் டேப் பண்றேன். என்ன ஷேடுன்னு எனக்கு தெரியல பாஸ். இது தெரிதா? இந்த ஷேடு இதை எடுத்து என்னோட ஐலிட்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது மட்டுமே போதும். ஆக்சுவலி உங்களுக்கு வேணும்னா இது மட்டுமே நீங்கள் போட்டுட்டு மேலே டிரான்சிஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லுக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஓகேவா? அந்த ஒரு ஷிம்மர் லுக் உங்ககிட்ட என்ன இருக்கோ, கோல்டு இருக்கோ, என்ன ஒரு ஷிம்மர் கைண்ட் ஆஃப் ஐ ஷேடோ இருக்கோ, உங்கள் பேலட்லேயே நீங்கள் ஏதாவது பேலட் வச்சுருக்கீங்களா அப்படி இல்லைன்னா இப்படி வாங்கினீங்கன்னா அந்த ஷிம்மர் கைண்ட் ஆஃப் அந்த ஷேடு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த ஐ லிட்டில் மட்டும் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்வெட் ஆகும் பண்ணும்போது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்படிலாம் போட்டு இப்படிலாம் தேய்க்காம ஒரு ஸ்பஞ்ச் வச்சோ இல்லை ஒரு டிஷ்யூ வச்சோ இப்படி லைட்டாக அப்படி ஒத்தி எடுக்கணும். அவ்வளோதான். ஐப்ரோஸ் கிரியேட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். லிப்ஸ் நல்லா போல்டாகும், ஐப்ரோஸ் வந்து நல்லா டிஃபைனாக வரைஞ்சிட்டோம்னாவே அந்த லிப் வந்து ஒரு நீட்டாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது மேட்டர்ஸ் அ லாட். எப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன ஒரு தப்பு பண்ணுவோம்னா, நல்லா இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக லைன்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக பிளாக் வந்து நல்லா அப்படியே பெயிண்ட் அடிச்சு விட்டுரும். அப்படி பண்ணவே கூடாது. அந்த ஒரு நேச்சுரல் கைண்ட் ஆஃப் கொடுக்கவே கொடுக்காது. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் நான் என்ன எடுத்துக்கோ, ஸ்விஸ் இப்படி தான் ஆகும். இட் ஹேப்பன்ஸ், எதுவும் பண்ண முடியாது. மீசை வந்துடுச்சு. ஓகே, ஒரு டார்க் ஷேட் எடுத்து இருக்கிறதே பிளாக், அதுதான் அந்த பிளாக் எடுத்து டார்க் பிளாக் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஐப்ரோஸோட எண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். லைன் மட்டும். நான் ப்ராடக்ட் எதுவும் எடுக்கல, ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் தான் எடுத்துருக்கேன். ஃபுல்லாக ப்ராடக்ட் எடுக்கல, ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் எடுத்து ஐப்ரோஸோட எட்ஜில், அதாவது நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஐப்ரோஸை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். இது ஏ, இந்த ஆஃப், ஓகேங்களா? ஏ. இந்த மிட் பார்ட் வந்து பி அண்ட் சி, ஓகேவா? இது வந்து சி, இது ஏ, இது வரைக்கும் ஏ, அண்ட் திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி, அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அந்த சி பார்ட்டில் வந்துட்டு
அந்த லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன் மேலேயும் கீழே. ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் வரேன். பிக்கு லைன் போடுறேன்னா அப்புறம் ஏக்கு வரேன். ஏக்கு வந்து ஒரு லைன் கிரியேட் பண்ணுறேன் லைட்டாக, புரியுதா? ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பண்ணிவிட்டு நம்ம உள்ள ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு ஓகேனா இதுவே ஓகே, ஃபைன், இதுவே போதும். ஓகேவா? அப்படி ட்ரா பண்ணிட்டோமா நீட்டாக ஒரு லைன். இப்போ மேலே இங்கேருந்து ஆரம்பிக்கவே கூடாது. ஸோ அந்த ஏவோட பாதியிலேருந்து இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மவுண்டெயின் மாதிரி இந்த கர்வ், இந்த ஆர்ச் ஒரு சிலருக்கு வந்துட்டு இப்படி இருக்கும், ஒரு சிலருக்கு கர்வாக இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்ச் ஷார்ப்பாக வேணும்னா, இல்லை நேச்சுரலாக உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி விடுறதா இருந்தாலும் நீங்கள் விட்டுக்கலாம். யவஷ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஐப்ரோஸ் நல்லா டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் உள்ளே ஃபில் பண்ணவே இல்லை, வெளியே மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். உள்ளே ஃபில் இப்படியே நீங்கள் விடுறதாங்களும் விட்டுக்கலாம். ஆரல்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌன் ஷேடு, ஓகேவா, லைட் ப்ரௌன். என்னால் இந்த கலர் காட்ட முடியல. இந்த ப்ரௌன் திஸ் ஒன் ஒட்டிட்டு அது உடஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு அதை தான் நான் வந்து ஏல வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் நம்ம ஸ்கின்னுக்கும் அதுக்கும் அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்படியே வரைஞ்ச மாதிரி தெரியுது, கொஞ்சம் கைண்ட் ஆஃப் நேச்சுரல் லுக் இருக்கும். அந்த இதில் வரைஞ்சிட்டேன். எனக்கு வந்து பிஎன்சிக்கு தேவையில்லை, போதும் எனக்கு அந்த ப்ராடக்ட்டு. ஓகேவா? அண்ணா இப்போ இது லைட்டாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கூலி அந்த மாதிரி, ஓகேவா? அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட மஸ்காரா இருக்கும் இல்லையா, ட்ரையான மஸ்காரா, நீங்கள் யூஸ் பண்ணாத மஸ்காராஸ் வந்து அதோட ஸ்கூல் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை ஜஸ்ட் வந்து கரெக்டாக இந்த ஐப்ரோஸில் கோம் பண்ணாலே வந்து உங்கள் ஐப்ரோஸ் வந்து டார்க்கர் ஆகும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். அதுக்குன்னு நல்லா இருக்க மஸ்காராவை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அப்படியே பேன் பெரிய சுனி பொம்மை மாதிரி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் இதுக்கே கொடுக்கணும். ஸோ எஸ், என்ன பண்ணணும்னா நல்லா கோம் பண்ணணும். இப்படி அப்வர்ட் டைரெக்ஷனில் கோம் பண்ணணும். அதாவது உங்கள் ஹேர் க்ரோத் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே மாதிரி பண்ணணும். இங்கெல்லாம் இப்படி இருக்காப்புல, இங்கே இப்படி இருக்காங்க. ஸோ அங்கே பண்ணிட்டேன். டன்னா? ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா ரெண்டு ஐப்ரோஸ்க்கும்? ஸோ எஸ், இப்போ இந்த ஐப்ரோஸே இல்லாத மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் இருக்கு. ஐயோ கர்த்தரே, என் பகவானே, என் ஐஷாவோட பேலட். எல்லாருக்குமே ஒரே ஐப்ரோஸ் மாதிரி இன்னொன்று ஐப்ரோஸ் இருக்காது. இட் டிஃபர்ஸ். அதனால என்னோட ஐப்ரோஸும் அதே மாதிரி தான். ஒரு ஐப்ரோஸ் ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஐப்ரோஸ் இன்னொரு மாதிரி இருக்கும். மேபி நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. மேபி உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டு ஐப்ரோஸ் ஒரே மாதிரி இருக்காங்க. மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்பீங்க, நீ சொல்கிறதுக்காக நான் போயிட்டு என் ஐப்ரோஸை செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா இது ஹேர் மாதிரியே கூட வரையலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம். இது இன்னும் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து ஃபுல்லாக கலர் ஃபில் பண்ணோம் இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி கலர் ஃபில் பண்ணாமல் நீங்கள் ஹேர் மாதிரியே கூட வரையலாம். நான் அதுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் எப்படி இருக்கும். அண்ட் இந்த ரீஜனில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஹேர் நிறையா இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் டென்சிட்டி, ஹேரோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அது போச்சு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஐயோ நான் ரொம்ப கீழே இறங்கிட்டேனும், அட பாதிங்களாடே. நான் மேலே வினாட உட்காந்துட்டு இருந்தேன், எப்படி நான் இங்கே வந்தேன்? ஓகே. ஸோ எஸ், ஐப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வலிக்கிட்டு இப்படி வந்து உட்காந்துட்டேன் நான். ஓகே, இட்ஸ் ஓகே. என்ன பண்ணா அந்த ஃபவுண்டேஷன் நான் அந்த கொஞ்சமா எடுத்தோம் இல்லையா, அந்த கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்து கொஞ்சமாக எடுத்து இந்த ஏரியாவில், புரியுதா, இந்த ஏரியாவில் இப்படி வச்சு பண்ணும்போது நம்ம ஐஸ் நல்லா கொஞ்சம் இப்படி ஷார்ப்பனாக இருக்கும். அது ஷோ தி டிஃப்ரென்ஸ். இங்கே ஷார்ப்பாக இருக்குன்னு பார்க்குற கரெக்டா சொல்கிறேன்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போட்டிருக்க ஃபவுண்டேஷனை வந்து சீல் பண்ண போகிறோம். எப்படி, ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ, நான் போய் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் இப்படிலாம் தொட்டோன்னா ஃபவுண்டேஷன் வந்துடுவாப்புல. ஸோ என்ன பண்ணுவோம், கலர் எசன்ஸ்லேருந்து ஃபவுண்டேஷன் எடுத்து இது ஆக்சுவலி
நான் எதிர்பார்க்கவே இல்லை. சினிமா டைலாக் இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப அஃபோர்டபுள் இந்த ப்ராடக்ட். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து வாவ் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ ஒரு ப்ரஷ்ஷு வச்சு பவுடர் அப்படி பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் அதை வச்சு பண்ணுங்க. அவ்வளோ கழுத்தை மறக்கவே கூடாது, துண்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஐ மீன் இந்த ஃபேஸுக்கும் நெக்குக்கும் எங்கேயும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஒரு நேச்சுரல் கைண்ட் ஆஃப் லுக் வந்து உங்களுக்கு அப்போ கொடுக்கும். இப்போ மேபி பார்க்க பேன் இருக்கலாம், சான்சஸ் அதே. ஆனால் போக போக இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபிக்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா நல்ல லுக் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம இங்கே கழுத்தில் போடும் போது நெக் ஏரியாவில் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து லைன் எல்லாம் இருக்கும், இந்த நெக்கில் இந்த லைன் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன ஆகும்னா ப்ராடக்ட் போய் அதில் செட்டில் ஆகிடும். நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணலன்னா இல்லை நிறைய ப்ராடக்ட் போட்டுட்டோம்னா வந்து அதை போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐ மேக்கப் பண்ணும்போது இங்கே நீங்கள் க்ரீஸில் என்ன லைன் கொடுக்குறீங்களோ அதே அப்படி கீழேயும் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு வந்தீங்களா இதே கொடுக்கலாம். இல்லை க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த நான் மேலே கொடுத்த அதே ஷேட் எடுத்து அந்த பிங்க் ஷேட் எடுத்து ரைட்டாக அண்டர் ஐஸ்லேயும் ஒர்க் பண்ணிக்கிறேன். விங் லைனர் வைக்கிறது, அந்த விங் லைனர் வைங்க, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு என்ன வந்து வைங்க. நான் விங் லைனரே வைக்கிறேன். ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் ஐ மேக்கப் நான் இன்னும் அவ்வளோ ஒர்க் பண்ணலை ஐயில். ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா என் ஐலைனர்னால என் ஐஸ்னால தூக்கி காட்ட போகிறேன். மீன் அட்ராக்டிவாக காட்ட போகிறேன். ஐலைனர் போல்டாக போட்டு. ஸோ ஐலைனர் போல்டாக போடுறதுனால உங்கள் ஐ மேக்கப் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும் ஐஸ். என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன்னா இங்கேருந்து இன்னும் லைன் ட்ரா பண்ணிட்டேன்னா என்னோட 2 ஐஸையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். பாருங்க, உங்களுக்கு எப்படி ஐலைனர் லுக் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் போல்டாக வேணும் அப்படின்றதுனால நான் போல்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபேக் லேஷஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேக் லேஷஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மஸ்காரா நல்லா லோட் பண்ணுங்கள். அப்பர் லேஷஸ்லையும் நல்லா லோட் பண்ணுங்கள், லோவர் லேஷஸ்லையும் நல்லா லோட் பண்ணுங்கள். ஏன் மேக்கப் பண்ணும்போது வாயான்னு போயிடுவோம். நான் அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்கவே முடியலையே. நான் மஸ்காரா வந்து ஃபேஸ் ஸ்டாண்டாவில் தான் எடுத்திருக்கேன். மறந்து பேசுவாங்க. வாயை மூடிக்கலாம், அப்போ வாய் திறக்காது. புளி வச்சு இப்படி நீங்கள் பண்ணுறதுனால இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் வந்துடும். எங்கே ஐயோ இப்போ நான் பேசினாலும் நோ யூஸ், டிங்டாங் மணி எடுக்கும். லாக்மி ஃபாரெவர் மேட்டில் இருந்து நான் ரெட் செரின்ற ஷேட் எடுத்து என் லிப்ஸுக்கு அண்ட் என்னோட ப்ளஷ்ஷாகவும் நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ப்ளஷ் இந்த ஏரியாவில் தேவைப்படுது. ஸோ நான் இங்கே இந்த சீக் போன் இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இப்படிலாம் தேக்காதீங்க. ஜஸ்ட் அதுக்குள்ளே இது ட்ரை ஆகிடாது, அப்ளை பண்ணிடலாம். அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு அப்பர் டைரக்ஷனில் பார்த்தீங்களா பிடிச்சிருச்சா சொன்னா. ஸோ அந்த மாதிரி பிடிக்கும்போது என்ன பண்ணணும்னா நோ இஷ்யூஸ். பிடிச்சிருச்சுன்னா ஒன்றுமே இல்லை, நம்மகிட்ட ஃபேஸ் மிஸ்ட் ஏதாவது இருக்கும் இல்லையா, இல்லை மேக்கப் ஃபிக்ஸர் ஏதாவது இருக்கும்ல, அதை வந்து நம்ம இந்த ஸ்பஞ்சில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படி பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ண பிளெண்ட் ஆகிடும். பட் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கப் பண்ணிடாது, டக்குன்னு போட்டு விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். நல்லா இருக்கா? இப்போ வந்து நீங்கள்
நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஐப்ரோஸ் வந்து நீட்டாக இருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அண்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் கம்பேக்ட் வாட்டர்லாம். ஸோ அதனால லைட்டராக இருக்கும். ஸோ லைட்டாக டார்க்கன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹைலைட் பண்ண போகிறோம். கன்ஃபியூஷன் அதில் முடிச்சிட்டோம். ஹைலைட்டிங்கு Forever 52லேருந்து ஹைலைட்டர் பேலட் வச்சு அந்த கோல்டு ஷிம்மர் இருக்கு இல்லையா, அதோ இதை எடுத்து என்னோடய நோஸ் பிரிட்ஜில் எங்கே இங்கே வேணுமோ ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் இங்கே நல்லா பிளெண்ட் அவ்வளோ நான் சொல்கிறேன். ஜஸ்ட் பிளெண்ட் ப்ராடக்ட் போட்டு அந்த க்ளோ தெரியுதா. ஸோ ஹைலைட் வந்து நம்ம நோஸ் பிரிட்ஜில் ஓவர் ஹெட்டில் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு நீட்டான லுக் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு பிந்தி வச்சிட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் காஸ்ட்யூம் மாற்றிட்டு ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டு அது ஷோ லுக். அதுதான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டு சொல்லுங்கள். நம்ம வந்து ஐபோனில் வந்து ஹைலைட் பண்ணலாம். இந்த ஏரியா இருக்கு இல்லையா, திஸ் ஒன், இந்த ஏரியாலையும் ஹைலைட் பண்ணிக்கலாம். Forever 52லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து செட் பண்ணிக்கலாம் நம்ம மேக்கப்பில். இது நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களோட மேக்கப்பில் இன்னும் கொஞ்சம் க்ளோ நல்லா தெரியும் உங்கள் மேக்கப்பில். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.